சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் வீசப்பட்ட ஆண் சடலம் தொடர்பான வழக்கில் கொலையுண்ட நபரின் மனைவியையும் அவரது கூட்டாளியையும் காவல்துறை கைது செய்துள்ளது. குடும்பத் தகராறு காரணமாக இக்கொடூர கொலை அரங்கேறியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை சுமார் 7:15 மணியளவில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பெரம்பூர் ரயில் நிலையத்தின் 4வது நடைமேடையில் கேட்பாரற்று நீண்ட நேரமாக ஒரு நீல நிற சூட்கேஸ் கிடந்துள்ளது. பயணிகள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் அந்த சூட்கேஸை சோதனையிட்டனர். சூட்கேஸ் வழக்கத்திற்கு மாறாக அதிக எடையுடன் இருந்ததால் காவல்துறையினர் அதனை திறந்து பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதற்குள் பாலித்தீன் கவர் மற்றும் கோணிப்பையினுள் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு ஆணின் உடல் பாகங்கள் மட்டும் இருந்துள்ளன. கொடூரமான முறையில் அந்த உடலின் தலை, கைகள் மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. உடலில் இரத்த கசிவு இல்லாததைக் கொண்டு இந்த கொலை சம்பவம் 2 நாட்களுக்கு முன்பே நடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் கணித்தனர். இதனையடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ஆவடி மற்றும் அரக்கோணம் செல்லும் ரயில்கள் நின்று செல்லும் அந்த பிளாட்பாரத்தின் சிசிடிவி காட்சிகளை பகுப்பாய்வு செய்தபோது ஒரு ஆட்டோவில் வந்த இருவர் அந்த சூட்கேஸை அங்கு இறக்கி வைத்துவிட்டுச் சென்றது தெரியவந்தது. சென்னை மாநகர காவல் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து நடத்திய தீவிர விசாரணையில் கொலையுண்டவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமீர் அலி 40 வயது என்பது கண்டறியப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக அமீர் அலியின் 2வது மனைவியான ரஹீமா மற்றும் அவரது கூட்டாள அஸ்லம் அலி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவரும் அசாமில் இருந்து சென்னைக்கு வந்து தேனாம்பேட்டை பகுதியில் வசித்து வந்துள்ளனர். அங்குள்ள பிரபல மருத்துவமனைக்கு வட இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் இருந்து வரும் நோயாளிகளுக்கு தங்குவதற்கு அறைகள் எடுத்துக் கொடுக்கும் புரோக்கர் தொழிலை செய்து வந்துள்ளனர். விசாரணையில் தங்களுக்குள் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாகவே இக்கொலையைச் செய்ததாக ரஹீமா ஒப்புக்கொண்டுள்ளார். அமீர் அலி மயக்க நிலையில் இருந்தபோது ரஹீமாவும் அஸ்லம் அலியும் இணைந்து அவரது தலை, கை, கால்கள் மற்றும் பிற பொறுப்பை துண்டு துண்டாக வெட்டி தனித்தனியாக பிரித்துள்ளனர். பின்னர் உடல் பாகங்களை சூட்கேஸில் அடைத்து மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வீசிவிட திட்டமிட்டு பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அங்கு பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பயந்து போய் சூட்கேஸை அங்கேயே போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். கணவனை கொடூரமான முறையில் மனைவியே துண்டு துண்டாக வெட்டிக் கொலை செய்து சூட்கேஸில் வீசிய இச்சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.